வணக்கம் நண்பர்களே, இது நம்ம வீடு சேனல். இன்றைக்கி சத்தான நாட்டுக்கோழி முட்டையில் இருந்து ஒரு சூப்பரான 65 பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன், கொஞ்சம் உப்பு. இதை நல்லா கலந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போ முட்டையை உடச்சி இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இது வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். வேக வச்சு எடுத்து வந்தாச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு 65 மசாலா போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு, கான் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த கட் பண்ணி வச்ச முட்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா அப்படியே நம்ம புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை பொரித்து எடுத்துடலாம். மேலே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது நம்ம பொரித்து எடுத்துடலாம். வேக வச்சு மசாலா தடவி வச்ச நாட்டுக்கோழி முட்டை 65 பொரித்து எடுக்க போகிறோம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இருக்கிறவங்க பிராய்லர் முட்டையை தான் அதிகமாக விரும்புகிறாங்க. நாட்டுக்கோழி முட்டையை ரொம்ப விரும்புறது கிடையாது. நம்ம இந்த மாதிரி 65 மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. முட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்குன்றதுனால நம்ம பொறுமையாக இதை திருப்பி விடணும், இல்லைனா உடஞ்சிரும். நம்மளோட 65 நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், உடைபடாமல் வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.